வணக்கம். இப்போது இந்த குருப்பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது? இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கில தேதி 1/5/2024 இந்த குருப்பெயர்ச்சி எவ்வாறு இருக்கிறது என்பதை ஒரு ஆராய்ச்சி செய்வோம். இப்போது நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு குருப்பெயர்ச்சி எவ்வாறு இருக்கிறது? இப்போ தனுசு என்பது தனுசு வீடுங்கிறது குரு உச்ச வீடு. மூலம், போராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் உபயராசி. நெருப்பு ராசி, ஆண் ராசி, ஒற்றை ராசி. நெருப்பு, ஆண், ஒற்றை, இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ராசி நீங்கள் எடுக்கும்போது அந்த உபயராசியா, நெருப்பு ராசியா, ஆண் ராசியா, அப்படி எதையும் நாம் பேஸ் பண்ணுவோம். எதையும் எங்களால் முடியும். வில்லு அம்பு எப்படி போர் முனையில் கூட நாங்கள் ஜெயிக்க முடியும். அதனால் எனக்குன்னு நான் ஒரு பாதை வகுத்து அதில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. அமைதியாக அதாவது அமைதியாக இருக்க வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. எந்திரிச்சாங்கன்னா ஒன்றும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் சொல்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி ஒரு பாதை வகுத்து அதுக்குள்ளே செல்றீங்க தான். அதனால் இவங்கெல்லாம் ஒரு குரு. அப்போ குரு வீட்டுக்கு சொந்தக்காரர் தனுசு ராசிக்காரெல்லாம் பெரும்பாலும் இப்படி தான் இருப்பாங்க. இதை விட இன்னொரு பாயிண்ட் அதிகமாக இருப்பாங்க. இந்த மூல நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரமும் இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள். இது பொதுவான விதியாக அதுதான், ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்கெல்லாம் இப்படி தான், இன்னும் மாற்றம் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட்டு, நான் நீதிபதியாக தான் இருப்பேன். நான் கீழே இறங்கெல்லாம் கும்பலெல்லாம் போட முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். சரி, ரைட், ஓகே, பாயிண்ட்டுக்கு போகும். இப்போ இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இவர்களுக்கு போதிய ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரா அப்படின்னா, இப்போ குரு மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு போய் அப்போ 8வது வீடு தனுசு. அதை நான் முன்னவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. மக்களே, இது முன்னவே சொல்லிட்டேன். அதாவது 6, 8, 12 சிக்னேட் பண்ணினால் அது அதுவல்ல. 6, 8, 12 சிக்னேட் பண்ணால் இதில் கேபி பாவத்தில் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பாவத்திற்குள் பாவம் சென்று பலனை பார்த்தால் அதுதான் கரெக்டுங்கிறான். ஓகேவா? ஆக இது உயிரிய ஜோதிடமாகிய இந்த கேபி பாவத்தில் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி கேபி பாவம் சொல்கிறது. இதுதான். ஏன்னா இப்போ அதை நம்ம அதுக்குள்ளே அதை படித்து வந்தோம், அதுக்குள்ளே போய் வந்திருக்கோம். ஆக இந்த ஒரு விஷயத்தை இதெல்லாம் இந்த 3ஐயும் ஆராய்ந்து அதற்குண்டான பலன்களை தான் நம்ம இதில் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். நம்ம ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி ஒரு பொக்கிஷ காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 8ஆம் பாவாதிபதி நின்றது அவருடைய சப்ளாட்டில். யார்? அதாவது மேசங்கிறது பரணி கொடுக்குற ஒரு பரணி. அதாவது அவருடைய நட்சத்திரத்தில் நின்று அப்போ குரு சுக்கிரன். அப்போ அது அப்போ குரு சுக்கிரன்னா அந்த ராசியே குருக்கு சொந்தமானது தான். தனுசு ராசிக்கு அதிபதி குரு. அதாவது இந்த குரு பகவான் அப்படிங்கிறது தெய்வம். அதாவது இதில் தேவகுரு, அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ தேவகுரு. அப்போ அதான் பெற்றவங்க. பெற்றோர்கள் என்ன பிள்ளைகளை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க பார்க்குற பார்வை அன்பு பார்வை, மற்றவர்கள் பார்க்கறது கொடூர பார்வை, நட்பு பார்வையாக இல்லாமல் அது பெற்றோர்கள் எப்போதுமே நட்பு பார்வையாக அந்த மாதிரி பார்க்குற மாதிரி தான் இந்த குரு பகவான் பார்க்குறாங்க. அதனால் இந்த அதாவது முடிஞ்ச அளவுக்கு இந்த குரு பகவான் அப்படிங்கிறது அவர்களுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சுண்டக்கடலை, ஏதாவது சுண்டக்கடலை மாலை ஏதாவது ஊற வச்சு மாலை கட்டிக்கலாம், நெய் தீபம் ஏற்றிக்கலாம், ஜாதி மல்லி இந்த மாதிரி ஏதாவது மல்லி கோர்த்து மாலையாக சூட்டி அதை வழிபாடு செய்யலாம். ஆக இந்த மாதிரி ஒரு விஷயங்களை முறையாக செய்தீர்களானால் நல்ல பலன் கிடைக்கும். முன்னோர்கள் முறையாக வழிபாடு பண்ணுங்கள். காரிய தடைகள் எல்லாம் தகர்த்தெறிந்து இனி வரக்கூடிய காலங்கள் குருவால் கோடி நன்மைங்கிறது இந்த ராசிக்கு. நீ வீடு பிரச்சனை முடியும், காட்டு பிரச்சனை முடியும். அதே மாதிரி இப்போ மனைவி ஸ்தானம் அமைவது அப்படிங்கிறது 7ஆம் அதிபதி ராசிக்கு 7ஆம் அதிபதி புதன் நின்ற சாரம் குரு வீட்டில் அவர் உட்காந்துருக்கார். குருவே பயிற்சியாகி அருள் பாலிக்கிறார். குரு வீட்டிலே அவர் போய் உட்காந்துருக்கார். அந்த வீட்டுக்கு அதிபதி அங்கே உட்காந்துருக்கார். அதனால் குருவனால் கோடி நன்மை இந்த ராசி. அப்போ குரு பயிற்சிக்காக அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோக வாய்ப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூலம். அதனால் கல்வியில் முன்னேற்றம், பரீட்சையில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி தொழிலில் ட்ரை பண்ணுறவங்க கிடைச்சிரும். திருமணத்திற்கு தேடுறவங்க, வரம் தேடுறவங்க அமைஞ்சிரும். அதே மாதிரி தொலைதூரம் சென்று வரலாமா? இப்போது அந்த வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக நடக்கும். குடும்பத்துக்குள்ள சுபகாரிய நிகழ்ச்சி நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும்.
இதெல்லாம் வந்து இந்த கேள்விக்கெல்லாம் இதற்கும் உண்டான பதில் இந்த குரு பகவான் அருள் பாலிப்பதினால் இந்த பலன்கள் எல்லாம் நிச்சயமாக கிடைத்துவிடும். நல்லவர்கள் ஆசீர்வாதம் எல்லாம் முழுமையாக கிடைத்துவிடும். அதனால் வந்து குரு பகவான் அப்படிங்கிறது இது வந்து இவருடைய பூர்ண அருள் வந்து கிடைச்சிடும். அதனால தான் வந்து எப்பயுமே வந்து நல்லா யோசித்து பார்த்தோம்னா நமக்கு வந்து தீயவர்களும் நல்லவர்கள் போல் காட்சியளிப்பார்கள் அப்படின்னா, இப்போ தீயவர்கள் தான் கெட்டவர்கள் வெட்டவர்கள். அதனால தான் நம்ம வந்து இந்த புராண கதைகள் சொல்கிறது மாதிரி அப்போ வந்து யார் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மகாபாரத யுத்தம் மாதிரி இப்போ கர்ணனா நல்லவனா துரியோதனன் நல்லவனா அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா கர்ணனும் நல்லவனே துரியோதனனும் நல்லவனே. இப்போ என்னங்க அவன் வந்து கதையில் தான் அவர் வந்து அப்படி சொல்கிறது. ஆக அவருடைய பார்வை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கும். அப்போ துரியோதனன் வந்து ஒரு நல்ல ஒரு ஆள். வில்வத்தியில் வந்து பீஷ்மர் வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய ஆள் இல்லையா. அதனால் ஒன்றா வந்து நம்ம அதெல்லாம் எடுத்தோம்னா அந்த மாதிரி அந்த வில்வத்தை பீஷ்மர் கர்ணன் இதெல்லாம் எல்லாத்துலேயும் வந்து அவங்க பெரியவர். இப்போ வில்வத்தையில் வில்லுன்னா அர்ஜுனன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தெரியும். ஆக அர்ஜுனன் பெரிய ஆள் வீரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் நிறையா உள்ளே வர்றாங்க. கர்ணன் வர்றாரு, பீஷ்மர் வர்றாரு. அதனால் அதில் வந்து மெயின் நம்பர் 1 அப்படின்னா பீஷ்மர் தான். அதனால் வந்து அந்த மகாபாரதத்தில் கூட சில விஷயங்கள் வந்து சித்தர் பெருமான்கள் ஆன்மீகவாதிகள் இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் இந்த ராசிக்கு இந்த பயிற்சி, இந்த குரு பயிற்சி இப்போ தனுசு ராசிக்கு ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது. வீடு கட்டாதீங்க கட்டிக்கலாம், கல்யாணம் பண்ணாதீங்க பண்ணலாம், குருபலம் கூட போகிறது, திருமண வாய்ப்பு நடக்கப் போகிறது, வெளிநாடு கல்வி, இந்த பொலிட்டிக்கலில் ஒரு செல்வாக்கு, ஒரு நல்ல இடத்துக்கு வந்து தக்க வச்சுக்குவாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நரம்பியல் இந்த மாதிரி சம்மந்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, மனை இது மாதிரி ஏதாவது மாற்றுறது விற்கிறது, இந்த மாதிரி ஏதாவது வண்டி வாகனம் இது மாதிரி விற்கிறது மாற்றுறது, புதிய தொழில் தொடங்குவது, இது போன்ற காரியங்கள் எல்லாம் அந்த ராசி தனுசு ராசி என்பர்கள் வந்து நிச்சயமாக இதை செய்து கொண்டால் நல்ல ஒரு அமைப்பு. முடிந்தளவு இந்த தானம் என்பது வந்து நான் சொல்வது அடிக்கடி சொல்வது காக்கை குருவிகளுக்கு உணவளியுங்கள். அந்த தானியங்கின்னு போட்டு தண்ணி வைங்க. அது வந்து சாப்பிட்டுட்டு போனாவே அது வந்து இந்த தோஷம் விலகுமா. அப்போ என்ன தோஷம் விலகும்? கர்ம பலன்கள் தோஷம் விலகுமா, பச்சி தோஷம் விலகும். அதே மாதிரி அதாவது பிராமண சாபம் இது மாதிரி இந்த தோஷங்கள் அதான் கர்மாங்கிறான். இந்த பலன்கள் எல்லாமே அந்த கர்மாக்குள்ள வர்றது தான். அந்த பச்சி பிராமணர் சாபம், இரட்டை பிராமணர் சாபம், பச்சி சாபம், முன்னோர்கள் சாபம், பெரியோர்கள் சாபம், இதெல்லாம் வந்து எல்லாமே அதுதான், அது வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அதற்குண்டான வழிபாடுகள் எல்லாமே காக்கை குறிகளுக்கு உணவளித்தாலே பாதி கர்மாவிலிருந்து நீங்கள் வெளி வந்து நல்லது நடக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து முன்னோர்கள் பெரியோர்கள் உங்கள் பெற்றவர்கள் அதாவது அருள்பாலிப்பார்கள். ஆக இந்த குருப்பெயர்ச்சி ஒரு பொக்கிஷமான காலம் தனுசு ராசிக்கு அமையும். ஆக தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். முடிந்த அளவு ஏதாவது உங்களால் என்ன முடிகிறதோ முடிந்த உதவிக்காரம் ஏதாவது முடியாதவர்களுக்கு செய்யுங்கள். உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒளிவட்டத்தை இந்த குரு பகவான் கொடுக்கப் போகிறார். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.